நோய் எக்ஸ் அப்படின்னா என்ன? மருத்துவ மாஃபியாக்களின் பிடியில் உலக சுகாதார அமைப்பு சிக்கிவிட்டதா? உலக சுகாதார அமைப்பு 2018ஆம் ஆண்டு ஒரு அதிர்வைக்கும் அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது கொரோனாவை தொடர்ந்து உலகில் குறுகிய காலத்தில் உருவாக வாய்ப்புள்ள தொற்றுநோய் பற்றிய அறிவிப்பாகும் அந்த அறிவிப்பு. இதுக்கு டிசீஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் நோய் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் நோய் கிருமி தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் தாக்குதல் உலகையே தலைகீழாக மாற்றும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பின் விஞ்ஞானிகள் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் சொல்றாங்க. நோய் எக்ஸ் இப்போது உண்மையான அச்சுறுத்தல் கிடையாது, ஆனால் எதிர்காலத்தில் அது வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இறப்புகள் மற்றும் பேரழிவை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அறிவுறுத்தி வராங்க. அதாவது எதிர்பாராத விதமாக நோய் கிருமி தாக்குதல் ஏற்பட்டால் அதை சமாளிக்கும் விதத்தில் தடுப்பூசி தயாராக ஏதுவாக இந்த எக்ஸ் நோய் கிருமி கூறப்பட்டதாக தான் அனைவரும் கருதினாங்க. ஆனால் இங்கிலாந்தின் தடுப்பூசி பணிக்குழுவின் தலைவர் டேம் கேட் பிங்காங் இந்த புதிய வகை வைரஸ் பொறுத்த வரைக்கும் 5 கோடி உயிர்களை பலிவாகும் அப்படின்னு அனுமானிக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த வைரஸோடு ஒப்பிடும்போது கொரோனா ஒரு பெருந்தொற்றே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. கொரோனா கூட கம்மி தான், அதை விட பெரிய வைரஸ் எக்ஸ் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஜெனீவாவில் நடந்த உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? இந்த வைரஸ் கிருமி குறித்து எச்சரிக்கை விடுத்தார். நோய் எக்ஸ் அப்படிங்கிறது அடையாளம் காணப்படாத நுண்ணுயிர் அச்சுறுத்தலால் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய நோய்க்கான ரகசிய லேபிள் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2017ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது கடுமையான சுவாச பிரச்சனை, சுவாச நோய்க்குறி மற்றும் எபோலா போன்ற அறியப்பட்ட கொடிய நோய்களுடன் இணைந்து ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட நோய் கிருமிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலில் இணைது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தை சர்வதேச கவனத்தை பெற்றது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னும் எக்கனாமிக் டைம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த நோய் குறித்து விரிவான விளக்கத்தை இந்துஸ்தான் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னா, நோய் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோய் கிடையாது, இது இப்போது அறியப்படாத ஒரு நோயை குறிக்குது. ஆனால் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு கடுமையான நுண்ணுயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும், அதனால இதற்கு நோய் எக்ஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. தடுப்பூசிகள் அப்படி இல்லாட்டி மருந்து சிகிச்சைகள் இல்லாத ஒரு நோயை கையாளுவதற்கான தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாகும். மேலும் இது கடுமையான நோய் தொற்று வழிவகுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. குருகிராமில் இருக்கக்கூடிய CK பிர்லா மருத்துவமனை உள் மருத்துவத்தின் ஆலோசகர் டாக்டர் பேசும்போது, இந்த தொற்று நோய்களுடைய கணிக்க முடியாத பகுதிகளை ஆய்வு செய்வது, குறிப்பிட்ட தனிநபர்கள் அல்லது குழுக்களை பாதிக்கும் வாழ்க்கை முறை அல்லது மரபணு நோய்கள் போல இல்லாமல் நோய் எக்ஸ் ஏற்படும் தொற்று நோய்கள் உலகளாவிய மக்களை பாதிக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்றார். கொரோனா வைரஸ் நிபுணர் மற்றும் கோவிட் விழிப்புணர்வு நிபுணர் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நெக்ஸ்ட் ஜெனரல் டாக்டர் பவித்ரா வெங்கடகோபாலன் இதை பற்றி பேசும்போது, தோற்றம், வகை மற்றும் பரவும் முறைகள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு இத்தகைய நோய்களின் தோற்றம் மற்றும் பரவலை கணிக்க விஞ்ஞானிகள் மேம்பட்ட மாதிரிகளை பயன்படுத்துகிறாங்க. நோய் எக்ஸ் ஒரு கற்பனையான நோயாக இருந்தாலும் இது எதிர்கால தொற்று நோயை கற்பனை செய்கிறது. அதனால கண்டறியப்பட்ட நோய் தொற்றுகளோட ஒப்பிடும்போது இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகளை எழுப்புகிறது அப்படின்னு தெரிவித்தார். துஷார் தயல் இதை பற்றி பேசும்போது, COVID-19 பரவுவதற்கு முன்பே புதிய தொற்று நோயை உருவாவதற்கான பிரதான போட்டியாளராக கொரோனா வகை வைரஸ் நீண்ட காலமாக காணப்பட்டது. SARS மற்றும் MERS ஆகவே தொற்று நோய்களை ஏற்படுத்தும் திறன் கொண்ட கொரோனா வைரஸ்கள் கடுமையான நடவடிக்கைகளோடு கட்டுப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த SARS மற்றும் MERS ஆகியவை ஒரு புதிய தொற்று நோயை தூண்டுவதற்கு கடினமாக இருக்கும். ஏன்னா உலகில் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டமும் COVID-19 ஏற்படுத்தும் வைரஸுக்கு ஆன்டிபாடிகள் இருக்கு. மேலும் இவை கொரோனா வைரஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிற நோய் கிருமிகளுக்கு எதிராக ஓரளவு பாதுகாப்பை வழங்குது. கடந்த காலங்களில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்திய ஃப்ளூ வைரஸ்கள், எபோலா மற்றும் ஜிகா போன்ற வைரஸ்களும் தொற்று நோய்க்கான திறனை கொண்டிருக்கு அப்படின்னு தெரிவித்தாங்க.
எதிர்காலத்திற்கான நோய் தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் தவறே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட கிருமி தான் தாக்கும், இத்தகைய விளைவுகள் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பே வரிந்து கட்டிக்கொண்டு ஒரு தடுப்பூசியை உருவாக்க திட்டமிட்டு கொடுப்பது அப்படிங்கிறது நிறைய சந்தேகத்தை எழுப்புது. உலக சுகாதார அமைப்பே மருந்து மாஃபியாக்கள் பிடியில் சிக்கிவிட்டதோ அப்படிங்கிறதே அந்த சந்தேகமாக இருக்குது.